இப்போ வந்து ஈரல் கிரேவி சிம்பிளாவும், டேஸ்டியாவும் எப்படி சமைக்கணும்னு சொல்லிட்டு வந்து நம்ம இப்ப பார்க்கலாம். டேஸ்ட்டு நிஜமாவே ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். சமைக்கிறதும் ரொம்ப ஈஸியா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நல்லா கழுவி ட்ரையா வந்து ஈரல வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பேன்ல வந்து எண்ணெய் நல்லா விட்டுக்கலாம். விட்டு நல்லா எண்ணெய் ஹீட் ஆகணும். சீரகம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பட்டை 2 துண்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா கட் பண்ணி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்குங்க. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ வந்து நல்லா ப்ரௌனிஷா ஆயிருச்சு நமக்கு. தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்குங்க. தக்காளி, வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ வந்து நல்லாருக்கும். இப்போ வந்து இதில வந்து கருவேப்பிலை நான் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் சேர்க்குற நம்ம மசாலாக்கள் தான் நம்ம கறிக்கு வந்து டேஸ்ட் எடுத்து குடுக்கும். மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வீட்லயே ரெடி பண்ண கறி மசாலா. இதுக்கான லிங்க் நான் கீழ குடுக்குறேன். 1 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வீட்ல செஞ்ச குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்பவே ட்ரையா இருக்கு. அதனால தண்ணி சேர்த்து நல்லா கிண்டிட்டு காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஸ்மெல்லு போற வரைக்கும் கொஞ்சம் நல்லா இது பண்ணுங்க. ஈரல் சேர்த்துக்கலாம். நல்லா ஈரல் சேர்த்துட்டு, நல்லா அந்த மசாலாவோட நல்லா வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அந்த ஜூஸி வந்து அதுக்குள்ள வந்து இறங்கணும். அப்பதான் வந்து நல்லாருக்கும். 2 கிண்டு கிண்டி தண்ணி ஊத்தி மூடி வச்சுறாதீங்க. அப்பதான் வந்து நல்லா ஃப்ரை பண்ணா தான் வந்து நல்லாருக்கும். இப்போ வந்து நான் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி வச்சுட்டு வந்து திறக்கிறேன். அப்பதான் வந்து நல்லாருக்கும். கொஞ்சம் காத்து வெளிய போறா மாரி வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிட்ஸ் கழிச்சு நான் திறக்கிறேன். பாருங்க, நல்லா வந்து இதாயிருச்சு. நல்லா ட்ரை ஆயிருச்சு பாருங்க. இந்த மாரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓகே. ஃப்ரை பண்ணி நம்ம மூடியாச்சு. ஒரு 5 நிமிட்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து திறந்து வந்து கிண்டிட்டே இருங்க. அப்பதான் அடி பிடிக்காது. ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் தனியா பிரிஞ்சு வந்துருச்சு. ஓகே. நமக்கு வந்து நல்லா குக் ஆயிருச்சு. நல்லா வெந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அடுத்தது என்ன குக் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் குக் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். தேங்க் யூ சோ மச். பாய்.